குரு சேர்க்கிற மாதிரி சேர்த்து வச்சுது என் குழந்தைக்கு. நான் 100 நாள் வேலைக்கு 8 மணிக்கு போயிட்டு இருந்தேன். என் பசங்கெல்லாம் ஸ்கூல் போயிட்டாங்க, எங்கள் வீட்டுக்காரர் வேலைக்கு போயிட்டாங்க. ஹீரோ சார் நகையே 2 லட்ச ரூபாய் பணமா வீட்டை பூட்டை வச்சு எடுத்துன்னு போயிட்டுக்கிறான். நான் 2:30 மணிக்கு வந்து பார்த்தா நான் கூலி வேலை செஞ்சுதான் சார், நான் கஷ்டப்பட்டு தான் சார் தான் சேர்த்து வச்சேன். எங்கள் வீட்டுக்காரர் கம்பி கட்டுற வேலை தான் செய்கிறாங்க. நாங்கள் ஒரு நாளைக்கு கூட வீட்டில் இருக்க மாட்டோம். ஏன்னா பொண்ணோட அன்னைக்கு வந்து வேலைக்கு போனேன்னு சொல்லுங்க. குரு சேர்க்கிற மாதிரி சேர்த்து வச்சது என் குழந்தைக்கு. ராணிப்பேட்டை மேம்பாலத்தின் அடியில் இருளர் இனத்தை சேர்ந்த சிலர் வசித்து வருகின்றனர். அதில் ஒருவரான மாரி என்கிற குமாரை வாலஜாபேட்டை விசி மோட்டூர் கூட்ரோட்டில் வாகன தணிக்கையின் போது சந்தேகத்தின் பேரில் பிடித்து விசாரித்துள்ளனர். இதில் அவர் தனது கூட்டாளிகளுடன் சேர்ந்து ஒழுகூர் பகுதியில் பூட்டிய வீட்டை கொள்ளையடித்ததும் பல்வேறு பகுதிகளில் இதேபோல சம்பவத்தை அரங்கேற்றியதும் தெரிய வந்தது. தொடர்ந்து விசாரணை செய்த போலீசார் ஏற்கனவே திருட்டு வழக்கில் கைதாகி சிறையில் உள்ள தந்தை மகனான ஏழுமலை மற்றும் சக்திவேல் ஆகியோரை நீதிமன்ற காவலில் எடுத்து விசாரித்துள்ளனர். அப்போதுதான் பல உண்மைகள் வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. அதாவது ஆளில்லாத வீடுகளை நோட்டமிட்டு திருடி அந்த பொருட்களை பாலாற்றில் உள்ள பாலத்தின் அடியில் மண்ணில் புதைத்து வைத்திருப்பது தெரிய வந்துள்ளது. அந்த தகவலின் அடிப்படையில் பாலாற்றில் புதைத்து வைத்திருந்த 10 சவர நகைகள் மற்றும் 1/2 கிலோ வெள்ளிப் பொருட்கள் ஆகியவற்றை பறிமுதல் செய்தனர். மேலும் 3 பேர் மீதும் வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.